வீட்டிலேயே எளிமையாக சத்தான சிக்கன் ரைஸ் செய்யலாம் வாங்க. இப்போ நாம் 4 நபர்கள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செய்ய போகிறோம். 1/2 கிலோ சிக்கனை தண்ணீரில் நல்லா அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மீண்டும் அலசி சிக்கனை எடுத்து வச்சுக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது, சிறிதளவு தயிர், பின்பு சிக்கன் 65 மசாலா போட்டு நன்றாக கலரி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சிக்கன் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்க்கலாம். கேரட் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். சிறிதளவு கோஸ் பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கலாம். குடமிளகாய் பாதி அளவு போதும், அதை கொஞ்சம் பெரிய துண்டாக கட் பண்ணிக்கலாம். இரண்டு பச்சை மிளகாய், 2 வெங்காயம், கறிவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. முதல்ல சிக்கனை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 4 முட்டைகளை உடைத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். ஏற்கனவே சிக்கனை வறுத்த அதே கடாயில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி உடைத்து வைத்த முட்டைகளை அதில் ஊற்றிக்கலாம். சிறிதளவு உப்பு, சிறிதளவு மிளகுத்தூள், சின்ன சின்ன துண்டாக வர வரைக்கும் முட்டையை நல்லா கலரி விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். சிக்கன் 65ம் தயார், முட்டையும் தயார். இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஏற்கனவே நறுக்கி வைத்த மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு பொன்னிறமாக வந்ததும் ஏற்கனவே நறுக்கி வைத்த எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு காய்கறிகள் அரை வேக்காடு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம். சிக்கன் 65ல் இருக்கிற எலும்பை நீக்கிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் அரை வேக்காடு வெந்ததும் கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். நறுக்கி வைத்த கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சிக்கனையும் முட்டையும் சேர்த்து மீண்டும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் ரைஸ்க்கு தேவையான மசாலா தயார். வேக வச்ச சாதம் எடுத்து தயாரான இந்த மசாலாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விட்டுக்குங்க. மசாலாவின் சுவை சரியான அளவு வர வரைக்கும் சாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்குங்க.
இப்போது கலாரி வச்ச இந்த சாதத்தை கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு எடுத்தால் சுட சுட சுவையான சிக்கன் ரைஸ் தயார்.